ஆனைக்கட்டி ஆசிரமத்தின் நிறுவனர் ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகளின் அவதார திருநாள் பெருவிழா மற்றும் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு கோவை ராம்நகர் ஸ்ரீ ஐயப்பன் பூஜா சங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ ஜெகதாத்மானந்த சரஸ்வதி சுவாமிகள் தலைமை வகித்தார். நிகழ்வில் தர்ம சிந்தனை சமதி ஆப் வெளியிடப்பட்டது. மலைவாழ் மக்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகையை கோவை ஆனைக்கட்டி ஆர்ஷ வித்யா குருகுல ஆச்சாரியா ஸ்ரீ ஜெகதாத்மானந்த சரஸ்வதி சுவாமிகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் ஆனைமலை ஆர்ஷ வித்யாபீடம் சுவாமி ததேவானந்த சரஸ்வதி, எய்ம் ஃபார் சேவா மாநில ஒருங்கிணைப்பாளர் சுவாமி சுத்த வித்யானந்த சரஸ்வதி, ஆர்ஷ வித்யாலயா கோவை சுவாமி தத்வாத்மானந்த சுவாமிகள் ஆகியோர் அருளாசி வழங்கினர். விழாவில் ஆனைக்கட்டி மலைவாழ் மக்களின் பக்தி இசை மற்றும் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. தத்துவமே பொருளானாய் போற்றி, தர்ம சிந்தனை சமிதி போற்றி, ஆயிரம் கரம் தந்து. கோவையிலே ஆர்ஷ வித்யா குருகுலம் என்கின்ற அமைப்பினை ஏற்படுத்தி உலகம் முழுவதும் வேதாந்த மெய்ஞான நெறியை போதித்தவர் பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி அவர்கள் ஆவார். அவர்களை ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர் என்று இந்த உலகம் போற்றுகின்றது. 1930ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி மஞ்சக்குடி எனும் கிராமத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்திலே பூஜ்ய சுவாமிஜி அவர்கள் அவதாரம் செய்தார்கள். இன்றைக்கு 96 வருடம் முடிந்து 97வது பிறந்த நாள் விழாவினை நாம் கோவையிலே தர்ம சிந்தனை சமிதி எனும் அமைப்பின் சார்பாக கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். பூஜ்ய சுவாமிஜி அவர்கள் 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி ரிஷிகேஷத்திலே கங்கை நதிக்கரை ஓரம் சமாதி நிலை அடைந்தார்கள், அதிஷ்டானம் அடைந்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுடைய பிறந்த நாள் ஆராதனை போன்றவை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகிறோம். அந்த வகையில இந்த ஆண்டு சுவாமிஜி அவருடைய பிறந்த நட்சத்திரமாகிய ரேவதி நட்சத்திரமாகிய இன்று 4/8/2026ஆம் ஆண்டு இன்று நாம் சுவாமிஜி அவருடைய பிறந்த நாளை மகாத்மாக்களுக்கு அவதார திருநாள் என்று சொல்லி கொண்டாடுவது வழக்கம். அந்த வகையிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பூஜ்ய சுவாமிஜி அவர்கள் வேதாந்த மெய்ஞான நெறியையும் தர்மத்தையும் அறநெறி சிந்தனைகளையும் மக்களுக்கு போதித்தார்கள். நேர்மையோடும் பண்பாட்டோடும் தர்ம சிந்தனைகளோடும் ஒழுக்கம் நிறைந்த நல்ல வாழ்க்கையை பக்தி நெறியோடும் இறைவனை சரணடைந்தும் வாழ வேண்டும் என்று கூறினார்கள். இருப்பதெல்லாம் இறைவனே என்பது பூஜ்ய சுவாமிஜியினுடைய மிகப்பெரிய அருட்கொடையான சிந்தனையாகும். காணும் பொருளிலெல்லாம் இறைவனை காண வேண்டும். இறைவனே அன்பு மயமானவன், எங்கெங்கும் அன்பே சிவமாக திகழ்கிறது என்ற அடிப்படையிலே சுவாமிஜி அவர்கள் இருப்பதெல்லாம் இறைவனே என்று நமக்கு அருளாசி செய்தார்கள். நாம் இந்த பிறந்த நாளை சுவாமிஜி அவருடைய அவதார திருநாளை கொண்டாடுவது என்பது வெறும் கொண்டாட்டமாக மட்டுமில்லாம அவர்கள் போதித்த தர்ம சிந்தனையையும் அறநெறிகளையும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதும் சாந்தியையும் சமாதானத்தையும் நம்முடைய மனதிலும் பாரத தேசமெங்கும் உலகமெங்கும் அன்பினையும் போற்றுவதே நாம் சுவாமிஜி அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்யக்கூடிய, அவருடைய திருப்பாதத்திலே சமர்ப்பணம் செய்யக்கூடிய குருமலர்களாக இருக்கும் என்பதை நாம் இந்த நேரத்திலே மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும்.